ஏழைகளின் தங்கம் ஆவாரம் பூன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, இந்த ஆவாரம் பூ டீ வந்து எப்படி போடுறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நான் கொஞ்சம் வந்துட்டு இப்போ ஆவாரம் பூவெல்லாம் இப்போ கட்டுள்ள போதே தூற்றுக்கோள் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆவாரம் பூ கிடைச்சிருந்தது. அதை நான் வந்து என்னோட இதுக்காக சேகரிச்சிருந்தேன். அப்போது வந்து என்னோட பையன் வந்து ஆவாரம் பூ டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா ஆவாரம் பூ டீ போட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்போ நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 1.5 கிளாஸ் தண்ணியில் வந்து 2 பட்டை போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு ஆவாரம் பூ வந்து சுத்தம் பண்ணி போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே குடிக்கலாம். இந்த டீ வந்துட்டு தோற்பு சன்மையாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா வந்து பனக்கற்கண்டு இல்லாட்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிங்களுக்கு நம்ம எப்போதுமே டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் ஹெர்பல் டீயாக வந்து இந்த ஆவாரம் பூ டீ கொடுங்க. இதுக்கு வந்து ரொம்ப எண்ணற்ற பயன்கள் இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக மருந்து. அதே மாதிரி சக்கரை நோய்களுக்கு வந்து மிக சிறந்த மருந்துன்னு சொல்ல இந்த ஆவாரம் பூ டீ. என் பையனுக்கு வந்துட்டு இது ரொம்ப பிடிக்கும். அவனும் இதை குடிச்சிருக்கான். நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்